That is why they are trying this new technique of coming through with the AIDMK. அதனால்தான் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு யுக்தியை கண்டுபிடித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் தமிழகத்திலே வந்து கால்வதிக்க நினைக்கிறார்கள். Few days ago in Parliament, the Prime Minister did a very dangerous thing. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை செய்தார். He told the country that he wants to pass a women's bill. இந்த நாட்டு மக்களிடம் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் மகளிருக்கான இடஒதுக்கீடை வழங்க போகிறேன் என்று சொன்னார். But the real plan was to change the electoral structure of India. ஆனால் அவருடைய உண்மையான எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற தேர்தல் கட்டுமானத்தையே சீர்குலைப்பதுதான் அவர் மனதிலே இருந்த உண்மையான சதித்திட்டம். Hidden behind the women's bill was a delimitation bill that would change the constituencies of India. இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு விதியையும் சேர்த்து இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். What they wanted to do was reduce the number of seats of southern states, of northeastern states and of smaller states. அவர் செய்ய நினைத்தது என்னவென்று சொன்னால் தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் and fundamentally change the balance of power in India. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கின்ற இடங்களை குறைக்க வேண்டும். அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவென்று சொன்னால் இன்று இந்தியாவிலே இருக்கின்ற அந்த அதிகார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். And weaken the representation of South India, of Tamil Nadu, of Karnataka, of Kerala, of smaller states, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh and of the northeastern states. அவருடைய உண்மையான நோக்கம்